ஏக்கா 2000 ரூபாய்க்கு 50 பொருள் தராங்களாக்கா? 50 பொருளா? அட ஆமாக்கா, 50 பொருள் தான். டம்ளரு, சட்டி, தட்டு, எவ்வளோ பொருள் பாரு. அதுவும் 2000 ரூபா கூட இல்லக்கா, 1999 ரூபா தான். சுந்தரி, எனக்கு ஒன்று சேர்த்து ஆர்டர் போடு. சரிக்கா சரிக்கா, எனக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று. உன் அக்கௌண்ட்ல இருந்து போடு, நான் கையில் காசு கொடுத்துட்றேன். சரிக்கா சரிக்கா, இந்தா போட்டுறேன். போட்டாச்சுக்கா, எனக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று. ஏக்கா, இனிமே சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு வச்சுக்க, 4 சட்டிலையும் சோறு வைக்கிறோம், 4 சட்டிலையும் குழம்பு வைக்கிறோம். ஆளுக்கு ஒரு தட்டு, ஆளுக்கு ஒரு செம்பு, ஆளுக்கு ஒரு கிண்ணி. என்னக்கா? ஆளுக்கு ஒரு கரண்டி. என்ன சுந்தரி? ஆமா சுந்தரி, பொருள் எப்போ வீட்டுக்கு வரும்? அக்கா, நாளான்னைக்கு வந்துடும் நினைக்கிறேக்கா. சரி சுந்தரி, வரட்டும். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிக்கா. சரி, கடை பக்கத்து போயினாலும் ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோம். இவள்கிட்ட கேட்கறதுக்கு கடையில போய் குடிக்கலாம். சார், யாருப்பா? உனக்கு என்ன வேணும்? சார், நான் கொரியர் பாய். ஆர்டர் போட்டிருந்தீங்க, அதான் டெலிவரி பண்ணலான்னு வந்தேன். இந்தாங்க சார். என்னது ஆர்டரா? சரி, வாங்கி வைப்போம். ஏப்பா காசு? சார், நீங்கள் தான் ஆன்லைன்லேயே அமௌண்ட் பே பண்ணிட்டீங்களே சார். ஆமாம் மறந்துட்டேன். நிறைய ஆர்டர் போடுறோமா, அதான் மறந்து போச்சு. சரிப்பா, இங்கே வச்சுட்டு போ. ஓகே சார். என்னன்னு தெரியலையே, என்னவா இருக்கும்? பேச்சு பார்க்கலாமா? பிரிச்சு பாப்பா, என்ன பண்ணிடுவா? அடி பாவி, ஒரு டீ குடிக்க காசு கொடுன்னா கொடுக்க மாட்டேங்கிற. இப்ப இம்புடி ஜாமான வாங்கி வச்சிருக்க. கையில வேற காசு இல்ல. சரி, போய் வித்துற வேண்டியதேன். ஐயோ, வந்துட போறா, அதுக்குள்ள ஓடணும். குடியிரு சுப்பு. ஹோட்டல் கடைக்காரன் சுப்பு, வா சுப்பு. வரையா. என்ன சுப்பு பெட்டி? கடைக்காரே, 5000 ரூபா பொருள் உனக்காக 1000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன பொருள் சுப்பு? இரியா, திறந்தே காட்டுறேன். என்ன சுப்பு, இவ்வளோ சில்வர் பாத்திரம் இருக்கு? கடைக்காரே, எல்லாம் உனக்கு தான். நமக்கு தெரிஞ்சவரு வீடு காலி பண்ணி போறாரு, அதான் ஜாமான்லாம் 1000 ரூபான்னு சொல்லி கொடுத்தாரு. இந்தா வச்சுக்க, 1000 ரூபா கொடு, அவர்கிட்ட கொடுத்துடலாம். 5000 ரூபா மதிப்புள்ள பொருளியா 1000 ரூபாய் கொடுத்தாரு. சுப்பு, எனக்காக வாங்கிட்டு வந்த? ஆமையா, அப்புறம் நம்ம நட்பு சாதாரணமான நட்பா? 7 கடல்களை தாண்டி 7 மலைகளை தாண்டி நம்ம நட்பு புனிதமானதியா? சுப்பு, அந்த அளவுக்கு நீ என் மேல பிரிய வச்சிருக்க? கடைக்காரே, பொருள் எடுத்து வச்சுட்டு காசை கொடு, அவங்க ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க, நான் கொண்டு போய் கொடுத்துறேன். இந்த சுப்பு காசு. சரியா, நான் போயிட்டு வரேன். சே, நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கான், பாசக்கார நண்பனா இருக்கானே. அடுத்த ஜென்மத்திலையும் இவனே எனக்கு நண்பனா இருக்கணும். சுந்தரி, இந்த சுந்தரி காசு. பாத்திரம் வீட்டுக்கு வந்துருச்சு. சுந்தரி, பாத்திரம் நல்லா இருக்கு, வீடே இப்பதான் களையா இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? எனக்கு இன்னும் வரலையேக்கா. என்ன சுந்தரி சொல்ற? எனக்கு வந்துருச்சு. 2 பேத்துக்கு ஒன்னா தானே ஆர்டர் போட்டேன். ஆமாக்கா, என்னன்னு தெரியல. சரிக்கா, நான் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்குறேன். சுந்தரி, அதெல்லாம் வந்துரும் சுந்தரி, நாளைக்கு உனக்கு வந்துரும் பாரு. சரி, இந்த காசை பிடி. சரி சுந்தரி, நான் போயிட்டு வரேன். ஹலோ, ஜங் ஆன்லைன் ஷாப்பியா? எஸ் மேடம், ஜங் ஆன்லைன் ஷாப்பி தான். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்னோட பேர் சுந்தரிங்க. நான் பாத்திரம் ஆர்டர் போட்டிருந்தேன், அது இன்னும் வரல. ஒரு நிமிஷம் இருங்க மேடம், செக் பண்ணிட்டு சொல்றேன். லைன்ல காத்திருந்ததுக்கு நன்றி மேடம், உங்களோட பொருள் டெலிவரி ஆயிடுச்சு. இல்லை மேடம், வீட்டுக்கு இன்னும் பொருள் வரவே இல்லை. இல்லை மேடம், பொருள் கண்டிப்பாக டெலிவரி ஆயிடுச்சு. இங்கே அப்படி தான் காமிக்குது மேடம். மேடம், நீங்கள் ஒன்று செய்யுங்க, கொரியர் பாய்க்கு கால் பண்ணி கேட்டு பாருங்க, அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க மேடம். சரிங்க மேடம், கால் பண்ணதுக்கு நன்றி. என்னோட சேவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க மேடம். பாத்திரம் வந்தோட்டியும் உங்களுக்கு கண்டிப்பாக 5 ஸ்டார் போடுறேன் மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ. இங்கே பாத்திரமே வீடு வந்து சேரல, இவளுக்கு 5 ஸ்டார் ஒரு கேடு. சுந்தரி, பாத்திரம் வந்துச்சா இல்லையா? எங்கக்கா, இன்னும் வரலக்கா. கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்க கொரியர் பாய்க்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்கக்கா. அந்த ஆள் நம்பர் எங்கே நம்மள்கிட்டயா இருக்கு? சுந்தரி, இந்த ஃபோனை கொடு, அவன் நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் பேசுகிறேன். அவன்கிட்ட நான் பேசினதா வேலையாகும். பா, என்ன வெயில். ரிங்கு போகுது சுந்தரி.
ஐயோ, பொழுதுக்கு இந்த ஃபோன் அடிச்ச மயமா தான் இருக்கு. ஹலோ ஹலோ, சோப்லாங்கி கொரியரா? ஆமாம் மேடம், சோப்லாங்கி கொரியர்லேருந்து தான் பேசுகிறோம். சுந்தரிங்கிற பேருக்கு என்ன பாத்திரம் இன்னும் வரவே இல்லை. நேற்றே டெலிவரி ஆக வேண்டிய பாத்திரம் இன்னும் வரல. மேடம், நேற்றே டெலிவரி பண்ணியாச்சு மேடம். யோ, பொய் பேசாதையா, வரவே இல்லை. மேடம், சோப்லாங்கி கொரியர் எப்பயும் கரெக்டாக இருப்போம் மேடம். நேற்றே பார்சலை டெலிவரி பண்ணியாச்சு. என்னது, நேற்றே வந்துருச்சா? யார்கிட்டயா பாத்திரத்தை கொடுத்தா? மேடம், கையிலையும் பனியனும் போட்ட ஒரு பையன் தான் மேடம் வாங்கினாரு. என்னது, கையிலையும் பனியனுமா? ஆமாம் மேடம், நேற்று அவங்க வீட்டு முன்னாடி தான் உட்காந்துருந்தாரு. அவர்கிட்ட தான் டெலிவரி கொடுத்துட்டு வந்தேன். யோ சோப்லாங்கே, ஒழுங்கா வந்து டெலிவரி கொடுக்க மாட்டியா? வை போனேன். இவங்க என்ன கரெக்ட் டயத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் திட்டுறாங்க, கொடுக்கலனாலும் திட்டுறாங்க. பாத்தியா சுந்தரி, உன் புருஷன் எப்படி இருக்கான்னு? வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கினா அதை என்ன செஞ்சானே தெரியல. இருந்தாலும் உன் பழப்பு இப்படி இருக்கக்கூடாது சுந்தரி. அவனை சும்மா விடாத. வரட்டுங்க அன்னைக்கு அந்த ஆளை உண்டு இல்லைன்னு பண்றனா இல்லையான்னு பாரு. சரி சுந்தரி, நான் போயிட்டு வரேன். அதான் நான் பார்த்தேன், என்னடா என்ன இவங்க எல்லாம் வரலேன்னு. இந்த வந்துட்டாங்கல்ல. என்ன எல்லாம் வந்திருக்கீங்க? என்ன எல்லாத்துக்கும் மூக்கு அடைச்சிக்கிச்சாக்க? பள்ளி தைலத்தை வாங்கி பச்சைக்கன்னு தடவுனீங்கன்னா சாலியெல்லாம் ஓடி போயிடும். சி, வாய முடியா முதல்ல. சித்தி கேளு சித்தி. ஏண்டா இப்படி வீட்டுக்கு வாங்கின பாத்திரத்தை வித்து தின்றிருக்கியடா? நீ எல்லாம் என்ன ஒரு மனுஷனா? எதையோ கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது வாழாட்டிக்கிட்டு வடக்கு பக்கம் தான் போகுமா. அப்படி இருக்கு என் பொழப்பு. அத்தா, எதுக்குத்தான் எதையோ குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கீங்க? அதான் மாமா இருக்காருல, குளிப்பாட்ட வேண்டியதானே. போடா அறிவு கட்டவனே. சுப்பு, ஏண்டா இப்படி பண்ற? பிள்ளை ஆசாசியா வாங்கின பாத்திரத்தை என்னடா செஞ்ச? எனக்கு தெரியாது. சரி சுப்பு, சரி சுப்பு. அண்ணே ஒத்துக்கிட்டானே, இவன் தான் பாத்திரத்தை எடுத்தானா? யோ சாம்பார், அவன் எனக்கு தெரியாதுங்கிறான், அவன் ஒத்துக்கிட்டாங்கிற. இங்கிட்டு வா, விசாரிக்கிற ஆளையும் மண்டையும் பாரு. வாங்கிட்டே. சுப்பு எதுவும் கடுமையா பேசாதீங்கம்மா, ஏதோ தெரியாம பண்ணிட்டான். சின்ன மாமனாரு, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லையா? சரி யோ, கடைசியா கேக்குறேன், அந்த பாத்திரத்தை என்னதான் செஞ்ச? சுந்தரி, எனக்கு தெரியாது சுந்தரி, சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டே இருக்கா? யோ, இப்ப நீ மரியாதையா சொல்லல, அந்த கொரியர்காரனை பிடிச்சு அவன்கிட்ட கேட்பான். நீ தான் சொல்லிட்டியான், அப்புறம் பாரு உன்னை என்ன செய்யறேன்னு. சுந்தரி, செலவு காசு இல்லைன்னு வந்த பாத்திரத்தை இந்த ஹோட்டல் கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு 1000 ரூபாய் வாங்கிட்டேன் சுந்தரி. என்னது 1000 ரூபாயா? யோ, 10,000 ரூபாய்க்கு வாங்கின ஜாமான 1000 ரூபாய்க்கு கொடுத்துருக்க? என்னடி சுந்தரி சொல்ற? 10,000 ரூபாய்க்கு வாங்கின ஜாமானே 1000 ரூபாய்க்கு கொடுத்தேன்? என்னடா பொழைக்கிற நீலாம்? என்னடா சுப்பு, இப்படி பொறுப்பு இல்லாதவனா இருக்கியடா? 10,000 ரூபாய் பொருளை 1000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கியடா. மாமா, நீங்க பொருள் போச்சுன்னு அழுகிறீங்களா இல்ல காசு போச்சுன்னு அழுகிறீங்களா? மாமா, இவ தான் பச்சை போய் பேசுறா. 1999 ரூபாய்க்கு வாங்கிட்டு 10,000 ரூபாய்க்கு வாங்கினாலாம். 10,000 ரூபாய்க்கு போய் பேசிக்கிட்டு. அப்பா, இப்படிலாம் சொன்னா இவன் திருந்த மாட்டான்ப்பா. ஆமாப்பா, முடிஞ்சா என்னை பிடிச்சிக்கங்க. யோ நில்லியா? அப்பா, சித்தப்பா வாங்க, நம்ம போய் இவனை பிடிக்கலாம். அம்மா, சித்தி, நீங்க 2 பேரும் போய் ஹோட்டல் கடைக்காரன்ட்ட அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு வந்துருங்க. சரி சுந்தரி. சரி, இந்த பாத்திரத்தை வீட்டில் கொண்டு போய் வைப்பான். என்னம்மா 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? இன்னும் வேணுமா சாப்பிட? ஏண்டா அடுத்தவங்க சொத்துக்கு ஏண்டா இவ்வளோ ஆசைப்படுற? ஏம்மா, நான் என்னம்மா செஞ்சேன்? ஊரா விட்டு நெய் என் பொண்டாட்டி கைங்கிற கணக்கா எங்கள் வீட்டு பாத்திரத்தை நீ வாங்கி வச்சுக்கிட்ட? ஆன்லைனில் 50,000 ரூபாய்க்கு வாங்கின பாத்திரத்தை நீ எல்லாம் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்க. ஏயா உன்னையெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணியா? தங்கச்சி, இவன்ட்ட என்ன தேவையில்லாம பேசிக்கிட்டு பெட்டியை தூக்கு போலாம். டேய், நீ எந்த ரவுடியை வேணாலும் கூட்டிட்டு வாடா, நாங்கள் பார்த்துக்குறோம். என்னங்கடா அது, 1000 ரூபாயும் கொடுத்துட்டு இந்த கிளவியல்ட்டையும் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த சுப்பு சாவகாசமே நமக்கு இப்படித்தான் இருக்கும். ஏம்மா, 1000 ரூபாய் கொடுத்துருக்கேனே, உன் 1000 ரூபாய் அவன்கிட்டே வாங்கிக்க. 1000 ரூபா வேணுமா? 1000 ரூபா கொண்டாட மத. இம்புட்டு கணமா கிடக்குது, இது 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்க. ஏண்டா பேராசை பிடிச்ச பயலே, உனக்கு என்ன ஒன்றும் இல்லாமையா கிடக்குது? ஊர் சொத்துக்கு ஆசைப்பட்டு தெரியுறேன். எம்மா, போதும் போதும், உங்க பாத்திரத்தை நீங்களே எடுத்துட்டு போங்க. வாடி, வீட்டில் போய் பாத்திரத்தை எண்ணி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் குறைஞ்சிருந்துச்சு, கடையில் வந்து 50 பாத்திரத்தை அள்ளிட்டு போயிடும் பார்த்துக்க. ஏம்மா, நான் பிரிக்கவே இல்லைம்மா, எடுத்துட்டு போங்க மாமத. ஐய, கொஞ்ச நேரத்திலே முழி பிதுங்கிருச்சு. இந்த சுப்பு இந்த கிளவியல்கிட்ட மாட்டிட்டு என்ன படுபடுறான்னு தெரியல. உண்மையிலே சுப்பு திறமக்காயன் தான். யோ நில்லியா, நில்லு. என்ன 50 கிலோமீட்டர் வந்துட்டோம், இன்னும் விடாம துரத்துறாங்களே. புடிமா விட்டுறாதம்மா.
யோ நில்லு, கைக்கு சிக்கன. என்ன இமயமலைக்கு வந்துட்டா இன்னும் துரத்துறாங்க. டேய் நில்றா சுப்பு. யோ வயசான கிழவனா இருக்க, ஏன் அப்படி என்னை துரத்திக்கிட்டு இருக்க? ஏயா எங்க அப்பாவை பார்த்தா கிளவிங்கிற, நில்லியா அன்னைக்கு. ஒரு ஜோட். என்ன விண்வெளிக்கே வந்துட்டான், இன்னும் விடாம துரத்துறாங்களே. ஏடா அந்த சில்வர் பாத்திரத்துக்காடா இந்த துரத்துறீங்க? யோ சில்வர் பாத்திரத்துக்காக உன்னை துரத்தல, உன்னை பிடிச்சி வெளுவா வெளுக்கறதான் துரத்திட்டு இருக்கோம். நில்லியா. ஐயோ ஓடியா, இன்னும் பூமி பக்கட்டே வராத. அப்பா சித்தப்பா வாங்க வீட்டுக்கு போலாம். ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. என்னம்மா இடம் அது? காத்தே இல்ல. இதாப்பா விண்வெளி. என்னது பேரொலியா? டேய் காதியா தம்பி, இது பேரொலி இல்ல விண்வெளி. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தோம் நமக்கு ஏற்றிடுவாங்க சுடரொலி. வாங்க வீட்டுக்கு போகலாம். பாவிகளா, இத்தனோடு சில்வர் பாத்திரத்துக்காக என்னைய செவ்வாய் கிரகத்துக்கே அனுப்பிச்சிட்டிங்களேடா. குடும்ப வாழ்க்கையே இப்படித்தான் இருக்கும் போல. சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பெருசாக்கி துரத்துறாங்கப்பா. சரிங்க மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பூமிக்கு வந்து இன்னொரு கதை சொல்கிறேன். பாய்.